எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணமாக சொல்லலை என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னா, எங்கள் வீட்டுக்கு தாங்க வந்திருக்கேன். எங்கள் ஊருக்கு எங்கள் அவ்வா தாத்தா இருக்காங்க. எங்கள் அவ்வா தாத்தாவுக்கு உடம்பு முடியல. வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கேன். வயசானவங்க இருக்கிற வீட்டில் இந்த ஒரு பொருள் போட்டு வீடு சுத்தம் பண்ணி பாருங்கள். கிருமியே அண்டாது. தாத்தா உட்காந்துருக்காரு பாருங்க. அவருக்கு பாவம் ரொம்ப முடியல, நடமாட்டமே இருக்காது. சாப்பிட்டாச்சான்னு கேட்டேன். சாப்பிட்டாச்சுன்னு சொன்னார். நான் பூரி கொண்டு வந்திருந்தேன் ஊரில் இருந்து. அதை ஊட்டி விட்டேங்க. சாப்பிட்டாரு தாத்தா. எங்கள் அவ்வா தாத்தா 2 பேரும் சாப்பிட்டாங்க. இது எல்லாமே துவைக்கணும். பெட் வரை எல்லாம் வீடு ஒட்டறை அடிச்சிட்டேன். வீடு ஒட்டறை அடித்து விட்டாச்சு. இன்னும் துணியெல்லாம் ஊற வைக்கணும். இங்கே பாருங்கள், இந்த தேன் கூடு கட்டும் பார்த்தீங்களா, அந்த பாருங்கள். இங்கே பாருங்கள், நிறைய இருக்குது எங்கள் வீட்டில். எங்கள் வீட்டில் தேன் கூடு கட்டியிருக்கு. அந்த புகைக்கூடில் எங்கள் அவ்வா வேற கடிச்சிருச்சுங்க. நேற்று கடிச்சிருச்சான். கையெல்லாம் வீங்கி போயிருந்துச்சு பாருங்கள். அப்படியே மொய் மொய் மொயின்னு ஆயுது. இது அடுப்படியில் இந்த புகைக்கூடு மேலே கட்டியிருக்கான். தேன் கூடு தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள். இது எல்லாமே சுத்தம் பண்ணணும். எல்லாம் எடுத்து இன்னொன்றுனா வேலையை பார்க்கணுங்க. இது எப்படி சாயந்தரம் ஆயிரும் வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு. இந்த ஸ்லாப்பில் இருக்கிற பேப்பர் எல்லாம் மாற்றணும். ரொம்ப நல்லாச்சு மாற்றி. இந்த டப்பாலாம் கழுவுறதுக்கு டைம் இருக்காது. இன்னும் விளக்கு எல்லாமே விளக்கணும். அடுத்தடுத்து வேலைகள் இருக்குது பாருங்கள். ஒட்டறை மட்டும் தான் அடிச்சிருக்கேன். வந்து ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு அதுக்கப்புறமா தான் வேலையை பார்த்தேன். நமக்கு நைட்டு தான் ஃப்ரீயாக இருக்கும் வேலையை பார்க்குறதுக்கு. வாங்க ஒடுத்த ஒன்றுனா பார்க்கலாம். எங்கள் தாத்தா படுத்துருக்காரு. நல்லா தூங்குவாருங்க எங்கள் தாத்தா. பாவம் மாத்திரை போடுறதுனால, சுகர் மாத்திரை போடுறாரா, அதனால் தூக்கம் வந்துட்டு தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பெட் வரையெல்லாம் எடுத்து ஊற வச்சு விட்றலாமேன்னு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஊற வச்சு விட்டோம்னா அது பாட்டுக்கு ரொம்ப நேரம் ஊறினா அழுக்கெல்லாம் சீக்கிரமாக எடுத்துரும். இனி எங்கள் தாத்தா குளிக்க வைக்கணும். எங்கள் அவ்வா தான் குளிக்க வைப்பாங்க. அதுக்கு தண்ணி காய வைக்கணும். நிறைய அடுத்தடுத்து ஒவ்வொன்றா வேலை இருந்துக்கிட்டே இருக்கு. அப்படியே தொட்டேன், வேலை முடியவே மாட்டேன்ருச்சு. ரொம்ப நேரம் இழுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எங்கள் தாத்தா பாருங்கள், அப்படியே நகண்டு உக்காந்துக்கிருவார். பாவம் 8, 9 வருஷம் 10 வருஷம் கணக்காக போகுது. எங்கள் தாத்தா இப்படியே தாங்க இருக்கார். இத்தனை வருஷமாக அவ்வா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க தாத்தாவை. ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சாப்பாடு ஊட்டுறதுலேருந்து, குளிக்க வைக்கிறதுலேருந்து, பாத்ரூம் அதை எடுத்து ஊற்றி கழுவுறது, யூரின் போகிறது, எல்லாமே நம்ம சின்ன குழந்தைக்கு எப்படி பார்ப்போம் அந்த மாதிரி தாங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அவ்வா இப்போ 10 வருஷ காலமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆரோக்கியமாக இருக்க போய் பரவாயில்ல. அவங்களுக்கு இப்போ முடியல. இந்த இளைப்பு வரும் பார்த்திங்களா, அந்த பிரச்சனை இருக்குது. அதனால தான் இன்றைக்கி சரி வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு போகலாமேன்னு வந்தேன். போன வாரம் வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு போனேன். இந்த வாரமும் சரி வந்து சுத்தம் பண்ணிட்டு போகலாம். அவனால் முடியல, ரொம்ப முடியல. நான் வரும்போது 2 பேருமே படுத்துருந்தாங்க. அப்போ நான் வரவும் சாப்பிட்டு இப்போ துணி ஊற வச்சிடலாங்க. இந்த ஏரியல் பவுட்ரு ₹2 பாக்கெட்டு, அதைத்தான் அப்படியே போட்டு ஊற வச்சு விட்டுறலாம். இந்த மாதிரி சின்ன பாக்கெட் வாங்கினா நம்ம துணிக்கு அளவாக நம்ம போட்டு ஊற வைக்கிற கரெக்டாக இருக்கும். அதான் இந்த கதவை திறக்கும்போது அந்த எறும்பு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியேவும் ஓட்டை போட்டுருச்சுங்க. மண் எல்லாமே வெளியில் வந்துருச்சு. எங்கள் அவ்வாட்ட சொன்னேன், அதான் அந்த சாக் பீஸ் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வா, கோடு போட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்க. எடுத்து இந்த கோடு போடவும் அப்படியே அதுக்கு எறும்பு எல்லாமே மறைஞ்சிருச்சுங்க. இந்த கரப்பாம்பூச்சி சாக் பீஸு எறும்புக்கு நல்லா யூஸ் ஆகுது. ஆனால் கரப்பாம்பூச்சி தான் சாகவே மாட்டேங்குது. இங்கே எங்கள் வீட்டிலலாம் தேனியில் பயங்கர கரப்பாம்பூச்சி தொல்லை தாங்க முடியல. எங்கிட்ட இருந்து தான் வருதுன்னு தெரியல. அந்த ரேன்ஸ்லேருந்து வரும் போல் இருக்குது. அப்படியே அதையும் போட்டு விட்டுட்டு நம்ம துணியை ஊற வச்சு விட்டுறலாம். இந்த நல்ல தண்ணி பிடிச்சி வச்சுருந்தாங்க. இந்த தெரு பைப்பில் ஆற்று தண்ணி வருங்க. அந்த ஆற்று தண்ணியில் நம்ம துணி ஊற வச்சோம்னா அழுக்கு எல்லாமே நல்லா பளிச்சுன்னு போயிடும். இங்கே நம்ம வீட்டில் வர்றது இந்த போர் தண்ணி தான் வருது. பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். அது வேறு லைனு. போர் தண்ணி தான் வருமா, அதனால் அதில் வேணாம், பிடிச்சி வச்ச தண்ணி எடுத்து ஊற்று அப்படின்னு சொன்னாங்க. உள்ளே குடத்துல பிடிச்சி வச்சுருந்தாங்க. அதை ஊற்றிட்டு துணியை ஊற வச்சுட்டு மறுபடியும் போய் தெருவில் குழாயில் பொழுதன்னைக்கு தண்ணி வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. எப்போ பார்த்தாலும் அந்த நல்ல தண்ணி ஆற்று தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதில் பிடிச்சிட்டு வந்து துணி ஊற வைக்க, செய்ய, குளிக்க எல்லாமேவும் அதை பிடிச்சேன். நல்லா அப்படியே அழுக்கு பளிச்சுன்னு எடுக்குது. இந்த பெட்ஷீட்டு இது எல்லாமே, இந்த கால் மிதியடி எல்லாமே ஊற வைக்கிறதுக்கு நல்லா போகுதுங்க. அது ஒவ்வொரு லைனும் மாற்றி மாற்றி விட்டுறாங்க. நல்ல தண்ணி ஒரு லைனு, இந்த போர் தண்ணி ஒரு லைனு, இந்த மாதிரி. அங்கே பக்கத்தில் தான் போய் இந்த கிராமத்து வாழ்க்கைன்னா இப்படி தாங்க. எனக்கு ஊருக்கு வந்தால் இந்த லைஃப் தான். வீட்டிலன்னா இங்கே தேனியிலனா வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். அங்கே எல்லாம் ஊருக்குள்ளே இருக்கிறவங்க காலையில் நேரத்தில் வீட்டில் இருக்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா பூ பறக்க போயிடுவாங்க.
மல்லிகைப்பூ பறிக்க எங்கள் அவ்வாலாம் அப்படி தான் போவாங்க காலையில். இப்போ முடியாதனால தான் அந்த வேலைக்கெல்லாம் போகிறதில்லங்க. இப்போ 2 மாதம் 3 மாதம் கணக்கா. இப்போ பாருங்க இந்த மேட்டு அந்த சாக்கு எல்லாத்தையுமே ஊற வச்சு விட்டாச்சு. அதையுமே இப்போ தண்ணியை பிடிச்சிட்டு வந்து வச்சு விட்டுறலாம் அப்படின்னு குடத்துல பிடிச்சிட்டு வந்தாச்சு. தண்ணி தூக்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சா, அதனால் தூக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. தூக்கிட்டு நடந்து வர முடியல. அடுத்து இந்த ஒற்றை அடித்தது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா தூசியாக இருந்துச்சு. அது வீடு எல்லாமே ரூம்பெல்லாம் கூட்டி விட்டுட்டோம்னா நம்ம மாப் போட்டு துடைக்கும்போது நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த தூசியோடு நம்ம இது பண்ண முடியாது இல்லையா, ரொம்ப இதாக இருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியை ஊற்றி தான் அலசி விடுவோம். அது அலசி விடும்போது என்னாச்சுன்னா அந்த கதவு எல்லாமே பார்த்திங்கன்னா தண்ணியில் ஊறி இதாகிடுது. அதனால தான் வீணாக போயிடும் அப்படின்றதுக்காக இப்போ மாப் போட ஆரம்பிச்சாச்சுங்க. என்றைக்காவது ஒரு நாளைக்கு அந்த தண்ணியை ஊற்றி அலசி விடுறது. இப்போ எங்கள் தாத்தாவுக்கு குளிக்க வைக்கிறக்காக நான் தண்ணி எல்லாமே காய வச்சுட்டேன் வெளியில். எங்கள் அவ்வா குளிக்க வைக்கிறதுக்கு அந்த ட்ரெஸ் எல்லாமே சட்டையெல்லாம் கலட்டுறாங்க. தண்ணி வெளியில் தான் காய வச்சுருக்கேன். துணி துவைச்சி வச்சுட்டேன். ஊற வச்சது எல்லாமே இனி அதை அலசணும். இங்கே முன்னாடி தான் இங்கே துவைச்சேன். தண்ணி காயுது பாருங்கள். வீட்டுக்கு முன்னாடியேவும் தண்ணி காய வச்சு விறகு எல்லாமே போட்டிருக்கு பாருங்கள். எங்கள் சித்தியவங்க தான் கொண்டு வந்து போடுவாங்க போல இருக்குது விறகு. இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா விறகு நிறைய இருக்கும் நம்ம ஊரில் பார்க்குறதுக்கு. இப்போ விறகே இல்லை. விறகுல சோறாக்கணும்னா கூட முடிய மாட்டேங்குது. விறகு வேணுமே, என்ன பண்ணுறது. இப்போ தண்ணி எல்லாமே தூக்கிட்டு வந்து ஊற்றியாச்சுங்க. நான் பச்சை தண்ணி கொண்டாந்து வச்சு விட்டுறலாம் விளாட்றதுக்கு. தாத்தாவுக்கு இந்த சேர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் அப்படியே அவராகவேவும் பிடிச்சி தள்ளிக்கிட்டே வந்துடுவார் நகண்டு. கூட மட்டும் அப்படியே எந்திரிக்கிறதுக்கு அவராக எந்திரிக்க முடியாது. கொஞ்சம் தூக்கி விட்டோம்னா அவராகவே எந்திரிச்சு தள்ளிக்கிட்டே வந்துடுவாருங்க. பாவம் கஷ்டம்தான். ரொம்ப படுத்த படுக்கையாக இருக்காரா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கேவும். எந்திரிச்சு மட்டும் அப்படியே தூக்கி விட்டோம்னாலே போதும். அவ்வானால தூக்க முடியல. அதுக்கப்புறமா கூப்பிட்டாங்க அவ்வா. அப்புறம் நானும் வந்து அப்படியே சைடில் தூக்கி விட்டேன். அவரால் எந்திரிக்க முடியல. பாவம் அங்கே பாருங்கள், ரொம்ப கஷ்டம். எங்கள் அவ்வாவாவும் தூக்குறதுக்கு செய்கிறது கஷ்டம். அந்த அவங்களுக்கு தூக்க முடியலையா, உட்காந்துக்கிட்டாங்க முடியாதனால. அவ்வளோ தைரியமானவங்க, வேலையெல்லாம் அவ்வளோ செய்வாங்க. 5 வேலையை கூட ஒரு ஆள் இழுத்து போட்டு செய்வாங்க. எங்கள் அம்மா மாதிரி எங்கள் அம்மாவும் எங்கள் அவ்வாவும் ஒரே மாதிரி தாங்க, நல்லா வேலை செய்வாங்க. இப்போ வயசாயிருச்சு, முடியல அவங்களால. பாருங்கள் தூக்கி அப்படியேவும் நிற்க வச்சுட்டு விட்டோம்னா அவராகவே அப்படியே சேரை தள்ளிக்கிட்டே வந்துடுவார். நான் கையை பிடிச்சேன். எங்கள் அவ்வா இல்லை விட்டுரு, அவராகவேவும் தள்ளிட்டு போயிடுவார் சேரை அப்படின்ட்டாங்க. அப்படியே நான் கையை விட்டேன். எங்கள் தாத்தாவுக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த கால் வலி, முட்டி வலி இருக்குங்க. அப்போ காலில் வீக்கமாக கால் வளைஞ்சு போய் தான் இருக்கும் ஆரம்பத்துலேயேவும். அப்படி இருக்கும்போது அப்புறம் நாளடைவில் அப்படியே திடீர்னு முடியாமல் போயிட்டார். அப்போ இருந்து பார்த்திங்கன்னா நடமாட்டமே இல்லைங்க. 9 வருஷம் 10 வருஷமாக. எங்கள் அப்பா இப்போ குளிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தலைக்கு தான் குளிக்க வச்சு விட்டாங்க. தலைக்கு குளித்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு தலைக்கு குளிக்க வச்சு விட்டு நல்லா சூடாக தான் ஊற்றுவாங்க. ரொம்பவும் சூடு இல்லை, நார்மலாக அந்த வெயில் அடிக்கும்போதே குளிக்க வச்சு விட்டா தான். ஏன்னா படுக்கையாகவே இருக்கார் பார்த்தீங்களா வயசானவங்க. அதனால் அந்த கொஞ்சம் வெயில் இருக்கும்போது குளிக்க வச்சா சளி பிடிக்காது, காய்ச்சல் எதுவும் வராது அப்படின்னு அதெல்லாம் பக்குவமாக பார்த்துக்கிருவாங்க பாருங்கள். எங்கள் தாத்தாக்கிட்ட ஒரு வாடை கூட வராது. அந்தளவுக்கு பக்குவமாக அடிக்கடி குளிக்க வச்சு விட்றது, இந்த ட்ரெஸ்ஸை மாற்றி விட்றது, இந்த பெட் உரையெல்லாம் நல்லா நீட்டாக முடியலைனாலும் நல்லா செய்வாங்க. அங்கே குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது எங்கள் தாத்தா எங்கள் அவ்வாக்கிட்ட பெட் உரையை போட்டு விட சொல்லு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார். நான் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன். போட்டு விட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எங்கள் அவ்வா. பாருங்கள் எங்கள் தாத்தா முடியாமல் படுத்து தாங்க இருக்கார். ஆனால் பயங்கர ஞாபக சக்தி, கண் பார்வையெல்லாம் நல்லா தெரியும். நமக்கு கூட அந்த மாதிரி தெரியாது. எங்கள் தாத்தாவுக்கு தூர பார்வையெல்லாம் நல்லா தெரியுங்க. ஏன்னா அந்த காலத்து ஆளு இல்லையா. அந்த காலத்து ஆளுகளாக இருந்தாலுமே எல்லாம் நிறைய பேர் கண்ணாடி போடுறாங்க. இன்னும் இப்போ வரைக்குமே கண்ணாடியெல்லாம் எதுவுமே போட்டதில்லை எங்கள் தாத்தா. இந்த பெட் உரையெல்லாம் விரித்து விட்டாச்சுன்னா அவர் பேசாமல் வந்து படுத்துக்கிடுவாருங்க. அவராக ரொம்ப நேரம் படுத்துக்கிட்டு கூட இருப்பார். ஆனால் உட்கார மாட்டார். ரொம்ப நேரம் உட்கார மாட்டார். கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அப்படியேவும் படுத்துக்கிடுவாருங்க. அவரோட வேலை எந்திரிக்க, சாப்பிட, தூங்க அதுதான். வேறு எதுவுமே பாவம் ரொம்ப முடியல. இப்படி தான் சேரை இழுத்துட்டே அப்படியே வந்துட்டாரா. அப்புறம் என் தம்பியும் வந்துட்டான், சித்தி பையன்.
அப்புறம் வேஷ்டியை கட்டி விடுப்பா அப்படின்னு தம்பிகிட்ட தான் அவள் வாங்கி கொடுத்தாங்க. தம்பி இருந்தான்னா தூக்கிட்டு கொண்டு போய் அப்படி வாசல் முன்னாடி அந்த பக்கமாக வச்சு கூட குளிக்க வச்சு விடுவாங்க. இல்லைன்னா அப்படியே இந்த சேர்லேயே நகண்டு வந்து இங்கே அவ்வா குளிக்க வச்சு விட்ருவாங்க. அந்த மாரி தாங்க மாற்றி மாற்றி ஆள் 2 பேர் இருந்தால் தான் இந்த மாதிரி முடியாதவங்கள பார்க்குறதுக்கெல்லாம் முடியும். ஒருத்தராக அது வயசானவங்களாம் பார்க்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். அதுவும் ஆம்பளை ஆளுங்க யாராவது ஒருத்தர் கூட இருக்கணும். ஏன்னா தூக்க செய்ய ஆஸ்பத்திரிக்கு போகும்போது வரும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். தம்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா தாத்தா பாத்ரூம் போனால் எடுத்து ஊற்றுறது செய்கிறது, யூரின் போனால் சாப்பாடு ஊட்டி விடுவான். எல்லாமேவும் பிள்ளை அங்கே இருக்கிற பிள்ளை எல்லாமேவும் சித்தி பிள்ளையெல்லாம் வந்து சாப்பாடு ஊட்டி விடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. என் தம்பி வந்தான்னா ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போக செய்ய, மாத்திரை மருந்து வாங்கி கொடுக்குறதுக்கு எல்லாமே ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இருக்கிற பேரன் பேத்தியெல்லாம் வந்தாங்கன்னா ஆளுக்கு ஒரு வேலையை செய்வாங்க. ஏன்னா பாவம் அவ்வாவுக்கு வீட்டு வேலை செய்கிறதுக்கு தாங்க முடியல. தாத்தாவும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் செய்ய முடியல. தலை குளிச்சு விட்டனால அந்த தலையில் இன்னும் லேசாக பின்னாடியெல்லாம் ஈரமாக இருந்துச்சா நல்லா நல்லா தொடச்சி விட்டாச்சுங்க. அதுக்கப்புறமா தம்பி வந்து வேஷ்டியை நல்லா கட்டி விட்டுக்கிட்டு இருந்தான். அந்த அருணா கயிறு வெள்ளியில் தாத்தா இன்னுமே போட்டிருக்காரு. அதை வந்து நல்லா வேஷ்டியில் சுற்றி விட்டுட்டு இந்த விபூதி திணீர் எடுத்து வந்து வச்சு விட்டான், பட்டையை அடித்து விட்டான். இப்போ நான் சட்டை எடுத்து போட்டு விடலாமேன்னு தாத்தாவுக்கு சட்டை எடுத்து மாட்டிக்கிட்டேங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அவ்வா அந்த வெள்ளை கலர் சட்டை தான் போட்டு விட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ கலர் சட்டை வாங்கி கொடுத்தாச்சு. ஏன்னா அந்த வெள்ளை கலர் சட்டையில் தாத்தா பால், டீ, காஃபி, தண்ணி, சாப்பாடு எது சாப்பிட்டாலுமே பார்த்திங்கன்னா எல்லாம் சிந்துறாரா. அந்த வெள்ளை கலர் சட்டையில் அந்த கரை மாதிரி பிடிச்சிக்கிட்டு அழுக்கே போக மாட்டேங்குது. குருட்டழுக்கு மாதிரி இருக்குது. எப்படி துவைச்சாலும் எங்கள் அவ்வா துவைச்சா. அதனால தான் கலர் சட்டை இந்த தீபாவளியிலேருந்தேவும் கலர் சட்டை போட ஆரம்பித்தாச்சு. இப்போ பாருங்கள் தம்பி பட்டையை அடித்து விட்டான். அந்த பட்டையை அடித்து விட்டா தலையில் இருக்கிற நீர் எல்லாமே எடுத்துரும், சளியும் பிடிக்காது. இந்த விபூதியில் அது ஒரு பவர் இருக்குங்க. இப்போ சட்டையெல்லாம் போட்டு விட்டதுக்கப்புறமா அடுத்து நம்ம வேலையை போய் பார்க்கணும். தம்பி பார்த்திங்கன்னா அந்த மேட் எடுத்து வீடே துடைக்கல, போட்டு விட்டான். அப்புறம் நான் பார்த்துக்கி வீடு துடைக்காமல் அலசின மேட் எடுத்து போட்டு வர்றியேப்பா அப்படின்னு சொல்லவும் எடுத்து போட்டு விட்டு கிளம்பிட்டான். அப்புறம் வீடு துடைக்கணுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் எங்கள் அவ்வாக்கிட்ட. ஆமாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ நான் துடைச்சிக்கிருவேன் தம்பி, துடைச்சி விடவான்னு கேட்டேன். இல்லை நான் துடைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் கிளம்பிட்டான். சாப்பிட சொன்னதுக்கு போய் குளிச்சுட்டு வரேன்னு கிளம்பிட்டான். இப்போ தாத்தாவுக்கு எல்லாம் சட்டையெல்லாம் ஜம்முன்னு போட்டு விட்டாச்சுங்க. சூப்பராக இருக்கார்ல. நல்லா தலையை தடவி தடவி பார்க்குறாரு பாவம். அவர் பாட்டுக்கு உட்காந்துருக்காரு. இன்னும் அடுத்து நம்ம வேலையில் போய் பார்க்கலாம். இனிமேல் தான் வேலை இருக்குது. வீடு துடைக்கணும். துணி துவைச்சது வச்சு விட்ருக்கேன் அலசி. நான் அதையும் காய போடணும். எங்கள் அவ்வா அது இந்த இழப்பு வருது அப்படின்னு உட்காந்துக்கிட்டாங்க அப்படியேவும். நான் சுடு தண்ணி அவ்வாவுக்கு காய வச்சுட்டேன். இப்போ போய் குளிங்க வா அப்படின்னு அவ்வாவுக்கு தண்ணியை தூக்கி ஊற்றி விட்டாச்சு. சூடாக போய் அவங்களும் தலைக்கு குளிக்கிறேன்னு குளித்தாங்க. 15 நாள் ஆயிடுச்சு உடம்பு முடியாதனால தலைக்கு குளிக்கலை அப்படின்னாங்க. சரி குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு ஊற்றி விட்டு அடுத்தடுத்து ஒவ்வொரு வேலையாக பார்க்கணுங்க. இங்கிட்டு துணியை காய போட்டு விட்டு அவ்வா தாத்தாவை குளிக்க வச்சாங்க இல்லையா, நான் அந்த இடத்தையெல்லாம் அந்த சந்தில் அந்த பின்னாடி கழுவுறக்காக அந்த தண்ணி கொண்டு வந்தாச்சு. அங்கே வெளியிலேருந்து பிடிச்சிட்டு தான் வந்தேன். இந்த மாதிரி தான் இன்றைக்கி போச்சு. ஊரில் போய் எல்லா வேலைகளும் பார்த்தேங்க. இந்த தண்ணிக்குள்ளேயே இருந்தது கால் கடுகடுகடுன்னு வலிக்குது. இந்த பெட்ஷீட்டு எல்லாமே பின்னாடி கொடி கட்டியிருக்கோம். அதில் எல்லாமே காய போட்டு அலசி விட்டு இப்போ வீடும் பார்த்திங்கன்னா மாப்போட வந்தாச்சு. எங்கள் அவ்வாவும் குளிச்சுட்டாங்க. குளிச்சுட்டு தலையை காய வைக்கிறேன்னு வெளியில் போனாங்க. ஃபஸ்ட்டு சாமி ரூம்லேருந்து துடைக்கலாமேன்னு ஃபஸ்ட்டு ஒரு தடவை மாப் போட்டு எடுத்தாச்சுங்க. இப்போ 2வது தடவை துடைச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு ரூம்பு 2 தடவை துடைச்சா தான் வீடு நல்லா பார்க்க நல்லா நீட்டாக இருக்குது. இல்லைன்னா அந்த அழுக்கு அப்படியே தான் இருக்கும். நான் வீடு துடைக்கும்போது அவ்வா கிட்ட அந்த பவுட்ரு வச்சுருந்தாங்களா, துணி ஊற வைக்கிற பவுட்ரு, அதை வச்சு அப்படியே போட்டு துடைச்சேன். பளிச்சுன்னு அழுக்கு எல்லாமே போயிடும். இந்த மாதிரி தான் நான் வீடு துடைச்சேன். கொஞ்சமாக கல்லுப்பும் கூட போட்டு துடைக்கிறனால அந்த கிருமி நாசினியும் கூட அந்த கல்லுப்பில் இருக்கு இல்லையா, அது எல்லாமே எடுத்துரும். கண் திஷ்டி இதுக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் வேலைகள் போச்சு. எங்கள் அவ்வாவுக்கு முடியாதனால இப்போ நான் வந்து எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். பாவம் அவங்களுக்கு ரொம்ப முடியலை. தாத்தா படுத்துக்கிட்டாருங்க. சாப்பிட சொன்னோம், வேண்டான்ட்டாரு. நான் ரூம்பு எல்லாமே துடைச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொத்து தட்டுறதுக்காக எங்கள் சித்தியோட கொத்து களை வெட்டுறதுக்கு பக்கத்தில் இந்த அத்தை பையன் இருக்கான். அந்த தம்பிகிட்ட கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. போய் அங்கே பக்கத்தூரில் கன்னியப்பிள்ளவெட்டியில் போய் தட்டிட்டு வரணும். அதான் காசு 50 ரூபா 60 ரூபா கேட்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த பையன். அவ்வா சொன்னாங்க 30 ரூபா கொடுத்துட்டு தட்டிட்டு அடுத்து வேணும்னா பார்த்து தட்டிக்கிடலாம்.
இவ்வளோ தான் சித்தி அத்தை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க.